ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸை பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள எல்லாருமே இப்ப ஜிபே, போன்பே, பேடிஎம் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் அதிகமா யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அமௌண்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிஜிட்டலா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றோம். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிஎஸ்டி அப்படிங்கறத இந்த அப்ளிகேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ் பண்ற யூசர்ஸ் தான் பாதிப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு சில பார்ட் ஆஃப் இதுல இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கறது வந்துருச்சு. அதாவது நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான கட்டணம் காமிக்கும். உங்களுக்கே அதுல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. உங்கள நிறைய பேர் அந்த விஷயத்தை பார்த்திருப்பீங்க. இந்த விஷயத்த இப்ப எதுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஒரு அக்கௌண்ட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணியை டிரான்ஸ்பர் பண்ணும்போது அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. நீங்க எவ்வளவு பே பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா, 2000 ரூபாய்க்கு கீழே பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 18% வரைக்கும் ஜிஎஸ்டி. அதாவது நீங்க 100 ரூபா சென்ட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 18 ரூபா வரைக்கும் ஜிஎஸ்டி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த ஜிஎஸ்டியை நீங்க தான் கட்டணும். ஜிபே கட்ட மாட்டான், போன்பே கட்ட மாட்டான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இது உண்மையா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரியல. பட் இதை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாயிருக்கு. எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 9 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பதான் ஜிஎஸ்டி கவுன்சில் 54, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் இந்தியாவில் நடக்க போகுது. அதுல யார் யார் கலந்துப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெட்டா இருக்கிறது சென்ட்ரல், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் பினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஒவ்வொரு ஸ்டேட்ஸோட பினான்சியல் மினிஸ்டர் கலந்துக்கிட்டு இதை பத்தியான விஷயங்களை பேசுவாங்க. இதுல மெயின் பாயிண்டா இந்த ஒரு விஷயம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது தகவல் தான் வெளியாயிருக்கு. பட் இது உண்மையா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இன்னும் தெரியல. இது ஒருவேளை ஜிஎஸ்டி விதித்தால் என்னோட கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து ஒரு 6% அந்த மாதிரியான ஜிஎஸ்டி விதிக்கலாமே தவிர ஹை ரேட்டா ஒரு 18% அந்த மாதிரி ஜிஎஸ்டி விதிப்பதற்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கு. அப்படி ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தா 18% வரைக்கும் கொண்டு வந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் கோ டு பேக், மறுபடியும் நம்ம பின்னாடி போயிடும், பாஸ்ட்டுக்கு போயிடும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் ஏடிஎம் கார்டை போய் காசை எடுத்து அந்த மாதிரி செலவு பண்ண ஆரம்பிச்சிடும். இதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க சப்போர்ட்டை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்ம சேனலை க்ரோத் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, நீங்களும் க்ரோத் ஆக முடியும். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.